जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी यशोदानंदन ब्रज जन रंजना यमुना तीरवनचारी जय कुंज बिहारी यमुना तीरवनचारी जय कुंज बिहारी जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय। हरिनाम संकीर्तन की जय। हरे कृष्णा। கூடியுள்ள பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இன்னைக்கு நம்ம நாமாமிருத்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வைஷ்ணவ பாரம்பரியத்துல கிருஷ்ணருடைய நாமத்துக்கு அபரிமிதமான ஆன்மீக ஆற்றல் சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ அப்ப இந்த சக்தியை எப்படி அவங்க விளக்கமா சொல்றாங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு. அப்புறம் கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் ஹரிநாமம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன, அதையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நம்ம முதல்ல அறிமுகம் பார்த்தோம். ஸ்ரீ நாமாமிருதம்க்கு நாமம் என்கின்ற அமிர்தம் எப்படிப்பட்டதுன்னு. சோ இதற்கான சாஸ்திர விளக்கங்கள், பிரமாணங்கள், அதாவது டெஸ்டிமனி அப்படின்னு சொல்ல, எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க பிரமாணங்களை கொண்டு இதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தா அதாவது நாமமும் பகவானும் வேறு வேறு அல்ல அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? இப்ப பாருங்க, நம்ம ஜட வாழ்க்கையில பொதுவான நம்ம வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் இருக்கும். இப்ப தண்ணி அப்படிங்கிறது நாம பருகக்கூடிய ஒரு திரவம் அப்படின்னு விளக்கலாம். சோ அப்படி தண்ணின்னு சொன்னா தாகம் தீந்துடுமா? தீராது.
அது போல தேன் அப்படின்னு சொன்னா தேன் இனிக்கும் என்று தெரியும். ஆனால் தேன் என்று சொன்னாலே இனித்து விடுமா? இனிக்காது. சர்க்கரை அப்படின்னாலே நாவு இனிச்சிடுமா? நமக்கு வாயில வந்து இனிப்பு சுவை வந்துடுமா? வராது. அது போல நெருப்பு அப்படின்னு சொன்னா சுடுமா? நெருப்புன்னு சொன்னா சுற்றுமா? அப்படிங்கறது நம்ம கலோக்கியெல்லாம் நிறைய சொல்றோம். சோ இப்படியாக அந்த பொருள் ஒன்று, அதனுடைய பெயர் ஒன்று. அதை நாம் அனுபவப்பட வேண்டும் என்றால் வாயால சொல்ல முடியாது. வாயால சொன்னா அதை அனுபவிக்க முடியாது இல்லையா? ஆனால் அதுதான் பகவானுடைய நாமத்துக்கும் அவனுடைய சக்திக்கும் உள்ள சம்பந்தம். அதுதான் வந்து உலகியல் பெயர்களுக்கும் லௌகீக வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய உலகியல் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் உண்டு. ஜட வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் அதுதானே. இப்ப இதுனா கையி, அதுனா காலு, எல்லாத்துக்கும் ஒண்ணு பெயர் உண்டு. சோ அந்த பெயருக்கும் அந்த பொருளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி இதுல உணர்வோமோ அது அப்படியே கிடையாது அங்க. கிருஷ்ணர் அப்படின்ற நாமத்துக்கு உரியவர் இவர், நாமத்துக்கு உரிய பகவானுக்கு இந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. அந்த நாமத்துக்கே அந்த சக்தி இருக்கிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு? தேன் அப்படின்னு சொன்னாலே இனிக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவோமா? ஒத்துப்போமா? மாட்டோம் இல்லையா? அதுதான் இங்க. அது வந்து லௌகீக வாழ்க்கையில் ஜட வாழ்க்கையில் நாம் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு பொருள் என்றாலே அதுக்கு வந்து அந்த சுவை இருக்கிறது, அந்த ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்று சொன்னால் அந்த பெயருக்கு உள்ள அந்த பகவானுக்கு தான் அத்தனை சக்தி அப்படின்றது இல்ல, அந்த நாமத்துக்கே அந்த சக்தி. இதுதான் நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த அர்த்தம். சரிங்களா? இது சிஷ்டாஷ்டகம் ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பிதா நியமித ஸ்மரணேன காலக யதாதிருஷி தவ கிருபா பகவன் மமாபி சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்லோகம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட அர்த்தம் என்ன? அதுல சைத்தன்ய மகாபிரபு இதையே தான் சொல்றார். எப்படி சொல்றார்? நாம் நாம் அகாரி பகுதா அப்படின்னா அதாவது பலவிதமான நாமங்களால நீ அறியப்படுகிறாய். அதாவது நாம்னா அந்தந்த திருநாமங்களில் அகாரி நீ வந்து அமைந்தும் இருக்கிறாய். நாம் அகாரி பகுதா பலவிதமான நாமங்கள்ல நீ வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த உம்முடைய பலவிதமான திருநாமங்களில் நீ அமைக்கப்பட்டிருக்கிறாய், நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். ஒரு நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிறேன். ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஒரு ஸ்லோகம் போதும் நாம எப்படிலாம் வந்து கிருஷ்ண நாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. பாருங்க, நாம் அகாரி பகுதா திருநாமங்கள்ல வந்து அகாரி பகுதா பலவிதமான திருநாமங்களில் நான் அமைந்திருக்கிறேன் அப்படின்னு நிஜ சர்வசக்தி உன்னுடைய உண்மையான சக்தி, சர்வசக்தி அனைத்துமாக இருக்கக்கூடிய உண்மையான உன்னுடைய சக்தி அமைந்திருக்கிறது. தத்ரார்பிதா, தத்ரா அப்படின்னா அவற்றில் அர்ப்பித்த அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. அந்த இதுல வந்து எல்லா விதமான சக்தியும் ஏற்றப்பட்டிருக்கிறது, அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நியமித்த ஸ்மரணேன காலக, அதெல்லாம் சொல்றதுக்கு நான் காலக காலம் இல்ல, ஸ்மரணேன அந்த நாமங்களை எல்லாம் ஸ்மரிப்பதற்கு, நினைத்து கொள்வதற்கு, ஜபிப்பதற்கு, தியானம் செய்வதற்கு நான் காலகா. நியமிக்கப்பட்ட, நியமித்த அப்படின்னா விதிக்கப்பட்ட, நிர்ணயிக்கப்பட்ட, சட்டம் என்று சொல்லக்கூடிய காலமே இல்லை நான் காலகா. யதாதிருஷி இப்படியாக தவ கிருபா
தவ அப்படின்னா உமது, கிருப்பான கருணை, உனது கருணை பகவானே, எதாதிருஷி தவ கிருபா பகவன் மமாபி. இப்படியெல்லாம் உன்னுடைய கருணை இருக்கிறது, உன்னுடைய பெயரிலேயே அத்தனையும் இருக்கு, சக்திகள் இருக்கு. அது எப்பயும் சொல்றதுக்கும் சட்டங்களே கிடையாது, எப்ப வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படியாப்பட்ட தவ கிருபா, உன்னுடைய கருணை இருக்கும்போது என்மேல், அதாவது மமாபி என்மேல் இருந்த போதிலும், துர்தைவம் விதிருஷம் இஹாஜனி நானுராக. உம் துர்தைவம் துரதிர்ஷ்டம் எனக்கு இப்படிலாம் இருந்த போதிலும், துரதிர்ஷ்டம் ஈதிருஷம் இத்தகைய இதுவாகிய இக இந்த விஷயத்தில் நான் வந்து உலகியல் விஷயத்தில், இகனா இக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவ்வுலகம்னு இக லோகம்னு, அந்த மாதிரி இக ஈதிருஷம் இகாஜனி, இங்க ஜனிக்கக்கூடிய, இங்க உண்டாகக்கூடிய உலகியல் விஷயங்கள் அத்தனையிலும் நான் நான் அனுராக அப்படின்னா பற்று கொண்டு, ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு இருக்கிறேன். நீ வந்து உன்னுடைய கருணையை வைத்துக் கொண்டு நிற்கிறாய், உன்னோட பேரை சொன்னாலே போதும் என்பதாக நீ இருக்கிறாய். ஆனால் அந்த திருநாமங்களை நான் நினைக்காமல் இருப்பது என்னுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றார். அந்த திருநாமங்களின் மீது எனக்கு அன்பு ஏற்படாதது, பற்றுதல் ஏற்படாமல் நான் இந்த உலகியல் விஷயங்களிலேயே இன்னும் ஈடுபட்டு இருப்பது என்னுடைய மாபெரும் துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றார். இது யாரு சொல்றானா, பகவான் சைத்தன்ய மகாபிரபுவே சொல்றார். அப்ப அவர் எத்தனை ஒரு ஆழ்ந்த பணிவோடு இருப்பார்னு பாருங்க. எனக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லி வேண்டுறார் பகவான் கிட்ட. அவர் வந்து ஒரு பக்தனுடைய அவதாரமாக பிறந்தார், அப்படியாக கேட்கிறார். சோ அவரோட பக்தனுடைய லட்சணத்தை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அது போல நான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பதை விட, நான் எத்தனை செய்தாலும் உன் சரணத்தில் தான் இருக்கிறேன், நான் இன்னும் நமக்கு தேடி தேடி அவரே வந்து எனக்கு இத்தனை உலகியல் பற்று இருக்குன்னு சொல்றாருன்னா நமக்கு எங்க குறைச்சலா இருக்கும் சொல்லுங்க. நாம நினைப்போம் நானும் பற்றே இல்லாம தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு. கிடையாது. யோசிச்சு பார்த்தா நம்ம எதுல எல்லாம் பற்று கொண்டு இருக்கிறோம் பார்த்தா அதுதான் பூதாகாரமா இருக்கும். நம்ம பற்றில்லாமல் பகவானை திருவடியை பிடிக்கக்கூடிய நேரம் மிகச் சிறிதாக தான் இருக்கும். இந்த ஜபம் செய்கிற நேரமோ, இந்த சத்சங்கத்திற்கு வருகிற நேரமோ தானே தவிர, மிச்ச நேரம் எல்லாம் நம்முடைய பிரதாபங்களை தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். அப்ப நாம எவ்வளவு அதனை குறைத்து கொண்டு பகவான் திருவடியில் நம்முடைய அகங்காரத்தை கீழே வைக்கணும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு உன்னுடைய நாமத்தில் எப்படி முழு சக்தியும் இருக்கிறது அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு எப்படி சொல்லியிருக்காருங்கிறதுக்கான பிரமாணம் இது. அடுத்ததாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் நரோத்தம தாஸ் தாக்கூர்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருமே அவர் பல நம்ம தமிழ்ல எப்படி ஆழ்வார்கள்னு சொல்றோம், அது போல இவர் வந்து நரோத்தம தாஸ் தாக்கூர். நிறைய ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி இருக்காங்க, நிறைய வைஷ்ணவ கீதங்கள் எழுதியிருக்காங்க. அதுல ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பல பாடல்கள் இயற்றியிருக்கார். அதுல வந்து ஹரி ஹரி பிஃபலே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல ரொம்ப அருமையா அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, கோலோகேர பிரேம தன ஹரிநாம சங்கீர்த்தன அப்படிங்கிறார். கோலோகேர பிரேம தன அப்படின்னா, கோலோகேர கோலோகத்திலேருந்து வந்த, பிரேம தன அப்படின்னா தனம்னா என்ன, செல்வம். பிரேமனா அன்புமயமான செல்வமா இது பிரேம தனம். எது? கோலோகத்தில் இருந்து வந்த அந்த பிரேமமான அந்த அன்புமயமான செல்வம். இது ஒண்ணும் வந்து நம்ம உலகில் செல்வங்கள் போல இல்ல, இது வந்து அழியாத செல்வம், பிரேமம் என்கிற செல்வம். இது எது அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனமா, ஹரியின் திருநாமம் சேர்ந்து எல்லாம் ஒரு கூட்டமாக
ஜபிக்கக்கூடிய கீர்த்தனம் அப்படின்னு சொல்றார். ஹரிநாம சங்கீர்த்தனமே கோலோகத்திலிருந்து வந்த ஒரு மாபெரும் செல்வம், அழியாத செல்வம், அன்பின் செல்வம் அப்படின்னு சொல்றார். இத வந்து நம்ம ஹரி ஹரி பிஃபலே ஜனம கோனைனு அப்படின்ற அந்த பாட்டினுடைய பொருளாக வருது. இது எப்படி என்ன சொல்றாருன்னா, ஹரி ஹரி பிஃபலே அப்படின்னா ஜனம கோனேன், அதாவது நான் இந்த ஹரி ஹரி அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். பீஃபலேனா பலனே இல்லாம வீணா இந்த ஜன்மத்தை நான் கழிச்சுட்டேன். மனுஷ ஜனம பையா, இந்த மனித பிறவி கிடைச்சும் கூட அரிது அரிது மனிதாக அறாக பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதை வந்து நீங்க அர்த்தம் பாத்தீங்கன்னா, இந்த வைஷ்ணவ கீதங்கள் இது பெங்காலில எழுதியிருக்கார். அது அவ்வளவு ஆழமான கருத்து. அவர் சொல்றார், மனித பிறவி மனுஷ ஜனம பாயே எனக்கு கிடைச்சது. ஆனா ராதா கிருஷ்ண நான் பஜியா, ராதா கிருஷ்ணரை பஜிக்காம பக்தி பண்ணாம ஜானியா சூனியா, அவரை பற்றி கேட்கவும் இல்ல, ஜானியா தெரிஞ்சுக்கவும் இல்ல, ஜானியா சூனியா ரெண்டும் பண்ணல. சுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்டல் இல்லையா? ஹிந்தில அதேதான் சான்ஸ்கிரிட்லயும், அதாவது பெங்காலிலையும். ஜானியா சூனியா விஷ காய்னு, விஷத்தை அருந்தினேன்னு சொல்றார். அதெல்லாம் கேட்காம என்னுடைய வாழ்க்கையை நான் வெட்டியா கழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தன, கோலோகத்திலிருந்து வந்திருக்கிற இந்த பிரேமையாகிய செல்வம் ஹரிநாம சங்கீர்த்தனம். ரத்தினா ஜன்மிலோகேனே தயா சம்சார பிஷனாலே அப்படிங்கிறார். அதாவது ரத்தி நான் ஜன்மிலோ, எனக்கு வந்து மிகுந்த ரத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு. அது நான் ஜன்மிலோ, நான் வந்து எனக்கு அந்த ஈடுபாடு அதுல ஏற்படவே இல்லையே. இந்த பிரேமதனத்து மேல அப்படிங்கிறாரு. ஏன் கேனே தாயா, ஏன் அது மேல எனக்கு ஏற்படவே இல்லை? சம்சார விஷனாலே, அந்த சம்சார விஷ நெருப்புல நான் வந்து தீப நிஷி, இரவு பகல் எல்லாம் நியாஜ்வலே, என் இதயம் அதுலயே எரிஞ்சுகிட்டு இருக்கு, அதுல நான் குளிர்காயிறேன் அப்படின்னு சொல்றார். ஜுடாய்தே நான் கைனும், அத வந்து தணிப்பதற்கு உபாயமே இல்லையா அப்படிங்கிறார். நான் வந்து என்னுடைய விருப்பமாகிய இந்த ஆசைங்கிற தணல்ல வந்து நான் எரிந்து கொண்டே இருக்கிறேன், இதை அழிப்பதற்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்றார். விரஜேந்திர நந்தனா அப்படின்னா விரஜேந்திரனான நந்த மகாராஜரின் மகனே, ஜே நீயே அப்படிங்கிறார். எவரோ அவரே, சச்சி சூத்த நீயே வந்து சச்சிதேவியின் மகனாக. சச்சி சூத்தனா யாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுனுடைய தாயினுடைய பெயர் சச்சி, சச்சி மாதா. அதனால அவர் சச்சி சுத்தா. நீங்க எங்க இனிமே சச்சி சுத்தன்னு கேட்டாலும், சச்சி நந்தன அப்படின்னு கேட்டாலும் சைத்தன்ய மகாபிரபுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுனுடைய அம்மா வந்து சச்சி மாதா. சோ சச்சி சுத்த ஹோய்லேசே, அவரே அந்த பிரஜேந்திர நந்தனர் தான் இப்ப சச்சி சூத்தரா பிறந்திருக்கார். பலராம ஹோய்லோ நித்தாய், பலராமர் வந்து நித்தாய் நித்யானந்தராக ஆகியிருக்கார். நீங்க வந்து இஸ்கான் மந்திர்கள்ல எப்பவுமே என்ன இருக்கு? சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு அவர்களுடைய நம்ம விக்கிரகங்கள் பாக்குறோம். அவங்க யாருன்னு நீங்க சொல்றார், அததான் சொல்றார். பலராமா ஹொய்லோ நித்தாய். தீன ஹீன, இந்த தீன ஹீனனா அப்படியே ஹீனமானவங்க, தாழ்ந்தவங்க, ஆதரவற்றவங்க. எதச்சிலோ எவரெல்லாம் இருந்தார்களோ, ஹரிநாமே ஹரிநாமத்தினால் உதாரிலோ உதாரணம் பண்ணினார், அதர் உய்வித்தார் அப்படிங்கிறார். அவங்களெல்லாம் எப்படி தாழ்ந்து போய் கீழ் மட்டமா இருந்தார்களோ அவர்களையெல்லாம் விடுவித்தார்கள். தார சாட்சி, அதுக்கு சாட்சி யாரு? ஜகாய் மதாய். ஜகாய் மதாய்ன்ற இரு நீச்சர்கள் இருந்தாங்க. அவர்களை எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் மீட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் லீலை. ரொம்ப அழகா இருக்கும். அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். கிருஷ்ணா ஒரு நிமிஷம், யாரும் மியூட் இல்லாம இருக்கீங்க? ஐயா, சரி, இப்படி அந்த ஜகாய் மதாய் கதையும் சொல்லி அவர் சொல்றார், இந்த ஜகாய் மதாயை யார் வந்து மீட்டார்களோ
ஹாஹா பிரபு நந்தசுத நந்தரின் மகனே விருஷபானு சுத ஜுதா. நீ வந்து விருஷபானு மகள் யாரு? ராதாராணி. அவரோடு எப்பவும் இணைந்து இருக்கிறாய். கருணா கொரோஹோ, கருணை பொறுவீராக. ஏய் பரோ, இந்த தடவை ஏய் பரோ அப்படின்னா இந்த முறை நரோத்தமதாச கோயே, நரோத்தமதாசரான்னு நான் கூறுகிறேன். நான் தேகிலோ தெளிகோ அப்படிங்கிறாரா, தள்ளி விடாதீங்க, என்ன விட்டுறாதீங்க. ரங்கா பாய உம செந்தாமரை திருவடிகள்ல தோமாபினே உன்னை தவிர கே ஆச்சே யார் இருக்காங்க, ஆமாரோ எனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, உன்னுடைய திருவடிகளில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கிறார். அதுக்கு அது இதுலயும் வந்து அவர் சொல்வது அந்த ஆஹ் ஹரிநாம சங்கீர்த்தனம் கோலோகத்திலிருந்து வந்த பிரேம தனம் அப்படின்றத சொல்றார். அடுத்து பார்த்தோம்னா ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா பண்டிதர்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சம்மேளனம் நடக்குது. அதுல வந்து நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் முதலே பார்த்திருக்கோம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக பிறந்தவர். ஆனாலும் வந்து ஹரிநாமத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டு ஜபம், லட்சக்கணக்கான நாமங்கள் ஒரு நாளைக்கு ஜபம் பண்றார். 24 மணி நேரத்துல மோர் தென் 20 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஜபம் பண்றார். அவர் ஊனுறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அப்படி அவர் வந்து ரொம்ப அருமையா ஒரு இந்த பக்த சங்கத்துல ஒரு பண்டிதர்கள் சம்மேளனத்துல ஆன்மீக விஷயங்களை அவங்க வந்து தர்க்கம் பண்றாங்க, பேசுறாங்க. அப்ப அவர் சொல்றார், வாத விவாதங்கள், தர்க்கம், இதன் மூலம் எல்லாம் பகவானின் நாம மகிமையை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறார். அகங்காரத்தையும் பொய் வேஷத்தையும் நடிக்கிறோம் பாத்தீங்களா, சில இடங்கள்ல எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி இருந்துட்டு நமக்குள்ள வந்தோம்னா நம்ம வேற மாதிரி இருக்கோம். அது வந்து எப்படி இருந்தாலுமே பக்தியில வெற்றி பெறவே பெறாது. நம்ம வந்து மற்றவர்களுக்காக ஒரு வேஷம் போட்டு இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய உண்மை என்ன என்பது என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். நம்ம வந்து சும்மா வாழ்க்கையிலே சொல்றாங்க, பல நாள் திருடுவன் ஒரு நாள் பிடிபடுவான்னு. அப்ப பக்தியில எம்மாத்திரம் சொல்லுங்க. நீங்கள் வந்து உங்களை அதாவது என்ன சொல்றது, உங்கள் குருவையோ உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு சிக்ஷா குருவையோ ஏமாற்றுவதாக நினைத்து, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க இல்ல நானுமே அப்படி நினைச்சோம்னா யாரு பாக்குறா, நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு நம்ம செய்வது பகவான் கண்ணுக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப என்னதான் நம்ம வந்து குருவினுடைய பக்தி அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் நம்ம பக்தி பண்ணினாலும் அதற்கு வந்து சில சமயங்கள் பலன் இல்லாம போகுது அப்படின்னு பாக்குறோமே. அது வேற ஒன்றுமே இல்லை, நம்முடைய மனதில் பொய் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை இன்னும் இன்னும் தொடக்கணும். அதுவும் இல்ல, அது மட்டும் இல்ல, இன்னும் நம்முடைய கர்மங்களும் இருக்கலாம். ஆனா நாமளை முழுமையானவர்கள், நாம் சுத்தமானவர்கள்னு நாம ஒரு பிக்சர் போட்டு வச்சுக்க கூடாது. நமக்கு இன்னும் இன்னும் ஓப்பனா இருக்கணும். இன்னும் என்ன குற்றம் இருக்கு, நம்ம அத சுத்தம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். இல்ல இல்ல நான் எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன், நீ எதுக்கு கிளீன் பண்ண வர அப்படின்னு இன்னொருத்தர கேட்க கூடாது. நான் சுத்தம் பண்ண அறைய நீ திரும்ப என்ன கூட்டுற, இந்த சில இதெல்லாம் சொல்றாங்கல்ல, நான் பண்ணிட்டு போயிட்டேன் திரும்பவும் அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு. அப்பெல்லாம் நம்மள வந்து அஜிடேட் பண்ணுவோம். அது என்ன நான் சுத்தம் பண்ணதை நீங்க பண்றீங்க, அப்படி வந்து நம்ம க்ளோஸ்டா நம்ம மனம் சம்பந்தப்பட்ட நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கவே முடியாது. நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கே இடமில்லை. ஏன்னா அது வந்து சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். நம்ம மனமாகிய அந்த கண்ணாடி இருக்கிறதே நாளுக்கு நாள் அதில் தூசி படிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஜட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான கண்ணாடி கூட தினமும் அதன் மேல் தூசி படிந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுபோல்தான் நம் மனம். ஏன்னா நம்ம வந்து ஜட வாழ்க்கையில் இருக்கிறோம், முக்குணங்களுக்கு ஆட்படுகிறோம், 3 வகையான துன்பங்களும் நம்மை வந்து தாக்குகிறது. அப்ப நம்முடைய மனம் பிறழதான் செய்யும். எப்போதுமே தூய்மையாக இருக்கிறது என்று சொல்வதற்கே இல்லை. தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், அதற்காக இல்லவே இல்லைன்னு இல்ல, வைத்துக் கொள்ளலாம். எப்படி? சதா சர்வ காலமும் ஹரி சிந்தனையில் இருக்கும் பொழுது தூய்மையாக இருக்கும்.
அப்ப அந்த தூய்மையாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை எந்த மாற்றத்துக்கும் இனி என்னிடம் இடம் இல்லை, நான் என்ன விதம் மாத்திக்கணும், நான் முழுமையானவன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்கு சொல்றேன். ஏன்னா எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் பாருங்க, தனக்கு தான் சரி சரின்னு பேசுறாங்க, தான் தவறு தவறுன்னு பேசுறாங்க. இப்ப மெச்சாரிட்டின்னு சொல்றோமே, ஆன்மீக வாழ்க்கையில நம்ம ஜபம் பண்றோம், நமக்கு ஒரு மாற்றம் அப்படின்னா, மற்றவர் நம்மை சுற்றி இருக்கவர்கள் நம்மிடம் காண வேண்டிய மாற்றம் என்ன தெரியுமா? நாம ரொம்ப நீட்டா நல்லா நடந்துக்கிறோம், கோபமே படாம இருக்கோம் அப்படிங்கறது ஒண்ணு. அது இருக்கலாம், அது நம்ம சொல்லுவோம் எல்லார்கிட்டயும், நான் இப்ப பண்றேன் அதனால எங்க வீட்டுல எல்லாருமே சொல்றாங்க நீ நல்லா நடந்துக்கிறேன்னு. அது இல்ல உண்மையான மாற்றம். எது தெரியுமா? நம்ம மனசு திறந்து, மனதை திறந்து இன்னும் நாம் திருந்த வேண்டும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? என்னை இன்னும் நான் திருத்திக் கொள்ள வேண்டும்னு நாம நினைக்கிறோம்ல. நம்முடைய உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது என்பதை கொண்டுதான் நாம நம்மை பற்றி எடை போடுறோம் எப்பவுமே. அவங்க என்ன நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி, நம்ம நல்லா இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. உண்மையில் நம்மை பற்றிய தராசு அடுத்தவர்களுடைய வார்த்தையோ பாராட்டோ கிடையாது. அது போலதான் அடுத்தவர்களுடைய அவச்சொல்லும் அப்பமானம் பண்றாங்கன்னா அதையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர்கள் ஒரு தராசு கிடையாது நம்மை அளப்பதற்கு. நம்மை வெளியில் இருப்பவர்கள் அதை ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், அதுக்காக அதையெல்லாம் கேட்டுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. சில இடங்கள்ல கிருஷ்ணரே அந்த வெளி மனிதர்கள் ரூபத்துல நின்று நம்முடைய குற்றத்தை சொல்லுவார். அப்ப நம்ம ஓப்பனா எடுத்துக்கதான் வேணும். ஆனா அதற்கு முன்னால் நமக்கே அந்த குற்றம் தெரிய வேண்டும்னு சொல்றேன். அதுதான் உண்மையான பக்குவம். பக்தியில் இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் முக்கியம். அது போல இங்க ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றார் அப்படின்னா, அகங்காரத்தையும் பொய் வேஷத்தையும் விட்டு யார் ஒருவர் நாம ஜபம் செய்கிறாரோ நம்பிக்கையுடன் பக்தியுடன் பணிவுடன், இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் சும்மா போற போக்குல சொல்ற வார்த்தையே கிடையாதுங்க. ஜபம் செய்யும் பொழுது பணிவு இருக்கணும் முதல்ல. அந்த நாமத்துக்கு நாம சரணடையணும். அந்த நாமத்துக்கு தான் மகிமை ஜாஸ்தி. நாம சொல்கிறவர்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நாம நினைக்கணும். நாம ஆனா என்ன பண்ணிடுவோம், நான் இந்த நாமத்தை சொல்றதுனால நான் பெரிய ஆளுன்னு நினைப்போம் நம்ம. அதுதான் கூடாது. பணிவு இருக்கணும், பக்தி இருக்கணும் முதல்ல. அந்த நாமத்தை ஏதோ ரேஸுக்கு போற மாதிரி சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு இத்தனை நேரத்துல நான் முடிச்சிடணும், நான் இத்தனை ரவுண்டு முடிக்கணும், எண்ணிக்கையிலயோ நேரத்திலயோ நம்மளோட மனசை வைக்க கூடாது, நாமத்துல மனசை வைக்கணும். புரியுதுங்களா? நான் டயத்தை பார்த்துட்டோம், நேரம் இத்தனை நேரம் தான் நான் சொல்லுவேன், இவ்வளவு நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு எண்ணிக்கையிலும் நேரத்திலும் மனதை வைக்காமல் எதுல வைக்கணும்? அந்த நாமத்துல வைக்கணும் நம்ம மனதை. சரிங்களா? அப்படியும் பக்தி, அதுதான் பக்தி என்பது. அப்புறம் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா அந்த நாமத்தை நம்ம சொல்லவே முடியாது. சோ நம்பிக்கை இருக்கணும். சோ இப்படியெல்லாம் இருக்கணும். அகங்காரமா ஏதோ பெரிய ஆள் மாதிரி நினைச்சு சொல்லவே கூடாது அப்படின்னு ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றார். யாரால் நாமத்தின் மகிமையை புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்கு இதை சொல்றார். சரிங்களா? பணிவுடன் செய்யற அவரால் மட்டுமே நாமத்தின் மகிமையை அனுபவித்து புரிந்து கொள்ள முடியும். இவங்களாலதான் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பணிவுடனும் ஜபம் செய்வார்களால் அப்படின்னு சொல்றார். இதோட ரொம்ப அழகா விளக்குறார். அதாவது இந்த கதிர்வீச்சுகள் இருக்கும் இல்லையா, ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்றோம், அதெல்லாம் காற்றுல இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் அது ஆக்சிஜன் பகவான் எப்படி நீக்கமர நிறைந்திருக்கிறாரோ அது போல எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா அங்கங்க கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஆனா அதை நாம ஒரு ரேடியோ கொண்டு ரிசீவ் பண்ணோம்னா தான் அது என்ன கொண்டு வருதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? அப்பதான் அந்த ரேடியோ சிக்னல் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அந்த ரேடியோ அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், டிரான்சிஸ்டர்ங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தான் அந்த வேவ்ஸ நம்ம பற்றி அது என்ன சொல்லுது, அதுல என்ன நிகழ்ச்சி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது போல நான் இதுதான் இந்த ஒரு ரிசெப்டிவிட்டிக்கு தான் இந்த குணங்களை எல்லாம் சொல்ற. சரியானவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தான் புரியும் அப்படிங்கிறார். சரி, அதாவது சரியான இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க வச்சாதான் அது எடுக்கும் அந்த ரேடியோ சிக்னலை. அது போல நாம் சரியான குணத்துடன் நாம ஜெபம் செய்தால்தான் நமக்கு நாமத்தினுடைய மகிமை புரியுமே தவிர அகங்காரத்தோடு செஞ்சா புரியாது அப்படிங்கிறார். இது எவ்வளவு ஒரு அழகான ஒப்புமை பார்த்தீங்களா? அப்புறம்
ஆஹ் அவரை உணர்ந்தவர்களால் மட்டுமே, அவரை ஏற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே அவருடைய நாமத்தின் மகிமையை உணர முடியுங்கிறது இங்க சொல்லுது. சோ ஏற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? அடுத்தது ஆஹ் ஒரு 10 விஷயங்கள் கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுக்கு குயிக்கா பார்க்கலாம். என்ன அந்த 10 விஷயங்கள்ல 10 இடங்கள்ல உள்ள பிரமாணங்கள் என்னென்னலாம் சொல்லுதுன்னு பிரபுபாதர் அடிக்கடி, நான் என்ன முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இந்த நாமாமிர்தம்ங்கிற புஸ்தகம் பிரபுபாதர் பல இடங்கள்ல சொன்ன விஷயங்களை, இந்த நாமத்தின் பேர்ல சொன்ன விஷயங்களை இந்த புத்தக ஆசிரியர் தொகுத்திருக்கிறார். அததான் நம்ம இங்க பார்க்க போறோம். 10 இடங்கள்ல கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் என்பதை எங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கார் பிரபுபாதர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல கலி சந்தாரண உபனிஷத், அதுல அதனுடைய ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம்னா, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா அப்படின்றது. இது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதி லீலையில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஆனா இதனுடைய மூலம் இது என்னமோ சைத்தன்ய மகாபிரபு தான் முதல்ல சொன்னார் அப்படிங்கிறது இல்ல. இது எங்க வந்திருக்கு அப்படின்னா கலி சந்தாரண உபனிஷத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து எடுத்து சைத்தன்ய சரிதாமிரத்தனுடைய கிருஷ்ணதாராஜ கவிராஜ் கோஸ்வாமி கொடுத்திருக்கார். இத வந்து சைத்தன்யம் மகாபிரபு வந்து அவருடைய உரையாடல்கள்லயும் இதை சொல்லியிருக்கார். இதோட அர்த்தம் நம்ம இதை நிறைய இடங்கள்ல கேட்கிறோம். இதோட அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கலாமா? எப்படி? ஹரேர் நாம ஹரேர் நாம 2 தடவை சொல்றாங்க. முதல்ல ஹரேர் நாமைவ கேவலம் 3வது தடவையும் சொல்லி, கேவலம்னா என்ன? கேவலம் அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன நினைக்கிறோம்? கேவலம் அப்படின்னு. அது கிடையாது. சமஸ்கிருதத்துல அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? கேவலம்னா அது மட்டுமே அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஹிந்தில கூட கேவல் அப்படின்னு இருக்கு. கேவல்னா அது மட்டும் அப்படின்னா, கேவலம்னா அது மட்டுமே. ஹரே நாமைவ கேவலம், நாம் ஏவ அப்படிங்கிறது வந்து நிச்சயம்னு அர்த்தம். சோ அது மட்டுமேன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான், அது மட்டுமே. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்திய. கலவு அப்படின்னா கலியுகம். கலவு அப்படி கலிங்கிறது கலியுகம். கலவு அப்படின்னா கலியுகத்தில் நான் அஸ்தி இருக்கல அப்படின்னு அர்த்தம். அஸ்தினா இருக்கிறது, நான் அஸ்தினா இல்ல இருக்கல அப்படின்னு அர்த்தம். அதாவது கேவலம் கலவு நாஸ்தி கலியுகத்தில் இல்ல, ஏவ நிச்சயமாக, ஏவ ஏவனா நிச்சயமாக, ஏவ கேவலம்னு வந்தது இல்லையா? அங்கேயும் நிச்சயம், இங்கேயும் நிச்சயமா. நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ, கலியுகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. நாஸ்தி ஏவ, திரும்ப நாஸ்தினா என்ன? நாஸ்தினா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக இல்ல, நிச்சயமாக இல்ல, நிச்சயமாக இல்லைன்னு சொல்றாங்க. 3 தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் கலியுகத்துல அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல, கதிங்கிறாங்க. எது இல்ல? கதி, அந்யதா, அதை தவிர வேறு வழியை அடைக்கலமாக அடைவதற்கான இடம். அந்யதா அப்படின்னா வேறு எல்லாம், வேறு வழி அப்படின்னு அர்த்தம். அந்யதானா மற்றது, மற்றது எதுவுமே, மற்ற வழி இல்லவே இல்லை இதை தவிர அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதை ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் நம்பர் 1 கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம்ங்கிறதுக்கு. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. கலியுகத்தில் இதுவே நம்முடைய கதி. அது நிச்சயமாக வேறு எதுவும் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை அப்படின்றது. நம்ம சொல்லும் போது சொல்றோம்ல சில விஷயங்களை, நீதான் வா, நீயே வா, நீயே வா, நீயே தான் வா அப்படின்னு நான் தான் சொல்றேனே அப்படின்னு நம்ம அழுத்தமா சொல்றோம் சில சமயங்கள்ல. எனக்கு வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அப்படிங்கறதுலாம் ஏன் இவ்வளவு 3 தடவை சொல்றோம் சில இடங்கள்ல? ஆமா 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 அப்படின்னு சொல்றோம். இல்ல 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 அப்படிலாம் சொல்றோம். எதுக்கு சொல்றோம் அந்த மாதிரிலாம்? நிச்சயமாக இருக்கும்போது அப்படி சொல்றோம், உறுதியாக சொல்றோம். அவங்கள ஐயோ நீ புரிஞ்சுக்க மாட்டியான்னு சொல்லும் போது அவ்வளவு 3 தடவை 4 தடவை நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆமா 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 ஆமா
அப்படி சொல்றோம் இல்லையா? அது போல இது எவ்வளவு நிச்சயமானது, உறுதியானதுங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. இது வந்து பல லெக்சர்ஸ்லயும் நீங்க கேட்டிருப்பீங்க. இதை வந்து நீங்க இதனுடைய அர்த்தத்தையும் நல்லா வாங்கிக்கோங்க. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. இதை தவிர வேறு கதி எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத இது சொல்லுது. 3 முறை சொல்வதற்கு என்ன காரணம்னா, இது அவ்வளவு நிச்சயமானது, உறுதியானது, மாற்றமே இல்லாததுங்கிறத சொல்றதுக்காக இருக்கு. நம்ம அப்படி இப்படி மாறிடக்கூடாதுல்ல, அதுக்காக. அடுத்தது வாழ்க்கையின் இலக்கு எது அப்படின்னா இறைவன் திருவடி அடைவது அப்படிங்கிறது. இந்த கலியுகத்தில் நாம ஜபம் செய்வதால் மட்டுமே இந்த இலக்கை நாம் அடைந்து விடலாம். அதற்காக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியதே இல்லைங்கிறது ரெண்டாவது. ஓகே, நான் 10 விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னேன். இந்த கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம்ங்கிறதுக்கு ஒண்ணு வந்து இந்த கலி சந்தாரண உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். அடுத்தது வந்து மகாராஜர் நிமிக்கு வந்து கரபாஜன ரிஷி அப்படிங்கிறவர் வந்து சொல்வதாக பாகவதத்துல வருது. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை வந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்திலையும் மத்திய லீலையிலையும் குறிப்பிடுறாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையின் இலக்கு பகவன் திருவடி அப்படின்னா அது எப்படி கிட்டும்? அதுக்கு என்னென்னமோ பண்ணணுமா? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பகவானுடைய நாமத்தை பிடி அவனுடைய திருவடியை நீ அடைவாய் அப்படிங்கறத அங்க அவரு சொல்றதாக வருது. அடுத்தது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றார். ஸ்ரீமத் பாகவத்துல வரக்கூடிய வரிகள் தான் இது. கலியுகம் வந்து களங்கங்கள் நிறைந்தது. அதுல ஏகப்பட்ட களங்கங்கள் இருக்கு. ஆனா அது வந்து சொல்ல போனா அது ஒரு கற்காலம், இருள் அடைந்த காலம், அது போல ரொம்ப கெடுதலான காலம்னு சொல்லப்படுது. ஆனாலும் இருட்டுதானாக இருந்தாலும் அதுல ஒரு நல்லது இருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, நாமஜம் செய்து ஒருவர் கட்டுண்ட வாழ்வில் இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது, ஆன்மீக உலகங்களை அடையலாம் அப்படிங்கறதான் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்வதாக அடுத்து ஒரு பிரமாணம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கலியுகத்தில் வேறு எந்த சட்ட திட்டங்களுமே இல்ல. நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னே இல்ல. ஒருவன் வெறுமனே நாம ஜபம் செய்தாலே போதுமானது அப்படிங்கறத ஈஸ்வரபுரி அப்படின்றவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய குரு ஆச்சாரியர் அவர் சொல்வதாக சைத்தன்ய சரிதாமிர்தம் சொல்லுது. இது 4வது. 5வது பாத்தீங்கன்னா நாராயண சம்ஹிதை அப்படிங்கிற சம்ஹிதையில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதை பார்க்கலாம். இப்ப நாராயண சம்ஹிதையில வரக்கூடிய ஸ்லோகம். ஒரே நிமிஷம் புஸ்தகத்துல இது ரொம்ப அழகான ஸ்லோகம். துவாபரியைர் ஜனைர் விஷ்ணு பஞ்சராத்திரைஸ்து கேவலை கலௌ தூ நாம மாத்திரேண பூஜதே பகவான் ஹரிஹி. துவாபர யுகத்துல ஜனைர் விஷ்ணு, அதுல வந்து பிறந்தவர்கள் விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுவாங்களாம், வழிபாடு பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? பஞ்சராத்திரஸ்து கேவலை, பஞ்சராத்திர விதிமுறைகளின்படி சட்ட திட்டங்கள். பஞ்சராத்திரத்துல நாரத பஞ்சராத்திரம் சொல்லப்பட்ட விதிமுறைகளின்படி பகவானை வழிபடுவது, விஷ்ணுவை வழிபடுவது துவாபர யுக மக்களுக்கு உய்வை கொடுத்தது. இறுதி இலக்கை அடைவதற்கு அது வழியாக இருந்தது. அப்ப கலவு தூ நாம மாத்திரேன, அது மட்டுமே அவர்களுக்கு வழியாக இருந்தது. தூ கேவலை. ஆனா கலியுகத்துல தூ நாம மாத்திரேன, நாமம் மாத்திரமே போதுமா. பூஜ்யதே பகவான் ஹரிஹி, அதை கொண்டு பகவானை பூஜித்தாலே போதுமானது அப்படின்னு நாராயண சம்ஹிதை அப்படிங்கறதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்திலையும் எடுத்து சொல்லி இருக்காங்க. சரிங்களா?
அடுத்தது பகவத்கீதையில நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அப்படின்னு சொல்றாரு. எங்கெங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க வந்து அதர்மத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குதானே கலியுகம். அப்ப அதுல வந்து பகவான் கல்கி எப்போ வர்றது? ஆனா அதற்கு முன்னாடியே இப்படி பகவானின் அவதாரமாக அவருடைய நாமம் வந்திருக்கிறது அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். யதா யதாகி தர்மஸ்ய எல்லாம் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் விழுகிறதோ அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன்னு சொல்றார். அப்ப இங்கு இருக்கக்கூடிய இத்தனை கெடுதல்களுக்கு இடையிலும் உய்ய ஒரே வழி இந்த பகவன் நாமம் தான் அப்படிங்கிறதும் கிருஷ்ணரே பல இடங்கள்ல பகவத்கீதையிலும் சொல்றார். அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்துல இருக்கு 10வது ஸ்லோகம். இது வந்து நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா கலியில இருக்க கெடுதல்கள்னு, அதத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. பிராயேனா அல்பாயுஷக சப்யா கலாவஸ்மின் யுகே ஜனாக மந்தா சுமந்த மதயோ மந்த பாக்யாகி உபாதிருதாக அப்படின்னு வருது. அதாவது இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, பிராயேண அல்பாயுஷ் இருக்கு, சப்யா காலோ வஸ்மின் யுகே ஜனாக இந்த யுகத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் வந்து சோம்பேறியாக இருக்கின்றார்கள், சரியான வழிகாட்டுதல் இல்லாம இருக்காங்க, அப்புறம் துரதிருஷ்டசாலிகளாக இருக்காங்க, மந்தமா இருக்காங்க, சுமந்த மத்தையோ தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க, மந்த பாக்கியமாவும் இருக்காங்க, பாக்கியமும் அவர்களுக்கு மந்தமாக இருக்கிறது, துர்பாக்கியமா இருக்காங்க, துர்பாகியசாலிகளாக இருக்காங்க. அதற்கு மேல் என்னன்னா உபாதிருத்தாக எல்லாத்துலயும் அவர்கள் வந்து என்ன சொல்றது அஜிடேட்டட் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல, எப்ப பாரு ஏதோ ஒண்ணுக்கு பரபரத்தபடியே இருக்காங்க, பலவிதமான சஞ்சலம் நிரம்பியவர்கள், ஏதோ பல தொல்லைகளால் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். சோ இதான் வந்து கலியுகத்தின் குற்றங்கள். சோ இது ஸ்ரீமத் பாகவதம், இது 7வது நம்ம பாக்குறோம். எப்ப அதர்மம் தலை தூக்குகிறதோன்னு சொல்றார். அப்ப அந்த அதர்மம் கலியுகத்துல எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்துல பிரமாணம் இருக்கு. அடுத்தது ஸ்ரீமத் பாகவத் இதற்கு மாற்று மருந்தாக தான் எது சொல்லப்படுகிறது? ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதாங்கிறது தான் இதற்கான மாற்று மருந்து அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிரபுபாதரே சொல்றார். அவருடைய பர்பட்ல எல்லாம் இதுதான் சொல்றார். இவ்வளவு கெடுதல்கள் இருக்கே அப்படிங்கும் போது அவருடைய பொருளுரை வந்து எவ்வளவு விளக்கமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இத்தனையும் சொல்லிட்டு ஏன் வந்து கெட்டதா சொல்லிட்டு போயிடுவாரா? இல்ல, அதற்கான மாற்று மருந்தையும் சொல்லிவிட்டுதான் போவார் பிரபுபாதர் எப்போதுமே. அதுக்கு சொல்லும் போதுதான் இதை திரும்பவும் இதே இந்த இந்த பிரகத் நாரதீய புராணத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. பிரகன் நாரதீய புராணம் அதுல இருந்து வரக்கூடிய இந்த வாக்கியத்தையும் சொல்லிட்டு போறார். ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா அப்படிங்கிறதையும் சொல்றார். இதற்கு பிருகதாரண்யக உபனிஷத்துலயும் இருக்குது. சாரி, பிரகன் நாரதீய புராணத்துல இருக்கு. சோ இதையும் வந்து சொல்லிட்டு போறார். அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம் கலியுகத்தின் சீரழிவை இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லுது. 12வது ஸ்கந்தத்துல ததாச்சானுதினம் தர்ம சத்தியம் சௌச்சம் க்ஷமாதயா காலேன பலினா ராஜன் நான் க்ஷத்ய ஆயுர்பலம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது அனுதினம் ததச்சானுதினம், ததா அப்படின்னாலே அடுத்தது அப்படின்னு, இப்படியாக அப்படின்னு முதல்ல இருந்து எனவே ததா அப்படின்னு சொல்றது, இப்படியாக அப்படின்னு சொல்லி வருது. அனுதினம்
அப்படின்னா இப்படியாக இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் மறைக்குது. இன்னும் அனுதினம், தினமும், நாளுக்கு நாள்னு சொல்றோம் இல்லையா? தர்ம தர்மம், சத்தியம் சத்தியம், சௌச்சம்னா தூய்மை, க்ஷமானா மன்னிக்கும் தன்மை, க்ஷமா பொறுமை, அது மன்னிக்கும் தன்மை, பொறுமை இருந்தால்தான் மன்னிக்க முடியும். சோ அந்த க்ஷமா, பொறுமை, சகிப்பு தன்மை எல்லாமே க்ஷமான்னு சொல்லலாம். தயா, கருணை, காலேன பலினா, அதாவது காலேன பலி, அந்த பலமான கொண்ட அந்த காலம் இருக்கு இல்லையா, அதனோட வலிமை மிக்க தாக்குதல்னால என்ன ஆகுது அப்படின்னா, ஆயு, பலம், ஆயுள், உடல் வலிமை, ஸ்மிருதி, ஞாபக சக்தி, நாங்ஷதி குறைந்து அழியும். இதெல்லாம் நாளுக்கு நாள் இதெல்லாம் அழியும். காலத்தின் தாக்குதலால உடல் வலிமை, ஆயுள், நினைவாற்றல் எல்லாமே குலைந்து கிராஜுவலா அழிந்தே போகும் அப்படின்னு கலியுகத்தின் சீரழிவு அடுத்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனமே கலியுகத்திற்கு ஒரே உயர்வதற்கு ஒரே வழி அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்திலேயே ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல திரும்ப சொல்றார். இதுதான் வந்து கரெக்டா அந்த கலிக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத இது சொல்லுது. இது அழகா நம்மளுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் எவ்வளவு முக்கியம்ங்கிறது இது சொல்லுது. என்னன்னா, கலேர் தோஷ நிதே ராஜன், ராஜன் ராஜன் அப்படிங்கிறது பரீட்சித் மகாராஜ நம்மளுடைய அட அவர் பெயரை ஏன் எப்படி மறக்கிறேன், சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி, சாரி, சுகதேவ கோஸ்வாமி எப்படி அவருக்கு சொல்றாருங்கிறது தானே பாகவதம் முழுக்க. சரி, இப்ப அததான் இங்க சொல்ற, ராஜன் அப்படின்னு சொல்றாரு. கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்திஹே யோக மகான் குணாக கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத் அப்படின்னு சொல்றார். அதாவது கலே தோஷ நிதே, குற்றங்கள் நிறைந்த இந்த கலியுகத்தின் குற்றங்கள், தோஷங்களின் பெரும் கடல், தோஷ நிதி நிதே, அப்படி பெரும் கடலாக இருக்கக்கூடிய இந்த குற்றங்கள், ராஜன் அரசனே, அஸ்தி இருக்கு, நாஸ்தினா இல்ல, அஸ்தினா இருக்கு, ஹி நிச்சயமா, ஏக ஒன்றே, மகான் குண மிகச்சிறந்த நற்குணம் என்ன இந்த கலியுகத்துக்கு, சிறப்பம்சம் என்ன, கீர்த்தனாத் கீர்த்தனம் செய்வதால், ஏவ நிச்சயமாக அதனால் மட்டுமே, கிருஷ்ணருடைய திருநாமங்களை முக்த சங்க பௌதிக பற்றுக்களிலிருந்து விடுபடலாம். முக்தனா விடுபடுதல், சங்கம்னா ஒட்டு. அந்த ஒற்றுலேந்து நம்ம அந்த பற்றுலேந்து விடுபடுவோமா, முக்த சங்க பரம இலக்கை விரஜே அடையலாம் அப்படின்னு. இப்படியாக அவர் வந்து எப்படி நமக்கு கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் உய்வுக்கு ஒரே வழியாக இருக்கிறது, ஒரே பதிலாக இருக்கிறது அனைத்து கேள்விகளுக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தோம். சரிங்களா? இதுதான் 10 விஷயங்கள் நாம கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுக்கான பிரமாணங்களாக பிரபுபாதர் சொல்லியிருக்கார். இன்னும் நிறைய நிறைய சொல்றார். அடுத்து நம்ம அதுகளையும் பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நீங்க இப்ப ஓவர் டு யூ, நீங்க என்ன விஷயமோ அதை நீங்க கேட்கலாம். என்ன ஹரே கிருஷ்ணா. நன்றி மேம். ஹரே கிருஷ்ணா. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? பேசுவாங்களான்னு தான் நானும் வெயிட் பண்றேன். நான் தான் டெய்லி பேசுறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. நிறைய ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. கம்பைலேஷன் ஆஃப் அந்த பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப மெயினா சைத்தன்ய சரிதாமிரதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு மாதாஜி. இதுல மாதாஜி இது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதோட ஆரிஜின் எங்க மாதாஜி? இந்த மந்த்ராவுடைய ஆரிஜின் எங்க இருந்து வந்து? ஆரிஜின் அதுதான் மாதாஜி. இது வந்து நாரதீய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிருகத் நாரதிய புராணம்ல தான் ஃபர்ஸ்ட்
இல்ல இந்த இந்த இது 16 வேர்ட்ஸ் சொல்லணுங்கிறது இருங்க லைக் இருங்க, அதுவும் இருக்கு. ஷோடச அது வேற. மந்திரம் அதுவும் இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே இது ஓகே. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம், அதுதான் வந்து அதுதான் பிரகன் வந்து நாரதிய பிரஹன் நாரதிய நாரதிய புராணம். இது புராணம். வந்து ஆமா. அது வண்டர்ஃபுல்லா இருக்கு. அது சொல்றேன் உங்களுக்கு. அதுதான் கலி சந்தாரண உபனிஷத்துல. அதை நான் சொல்ல விட்டுட்டேன். அந்த பாயிண்ட் மட்டும் சொன்னேன், டீடைல் சொல்லல. அதை சொல்றேன் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே நாம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதி ஷோடசாகம் நாம்னாம் கலி கல்மஷ நாசனம் நாத பரதரோபாயः சர்வ வேதேஷு திருஷ்யதே அப்படிங்கிறது. இதுதான் வந்து கலி சந்தாரண உபனிஷத் அதுல கொடுத்திருக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த நாமம். அதுலதான் அந்த அந்த உபனிஷத்துல தான் முக்கியமாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஆஹ் உம் அஹ் இது பண்ணப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கலி சந்தாரண உபனிஷத்துல தான். என்ன சொல்றாங்க, இது ஷோடசகம், இந்த 16 அக்ஷரங்கள் கொண்ட இந்த இந்த நாமங்களை கலி கல்மஷ நாசனம், கலியில் வரக்கூடிய கல்மஷங்கள் களங்கங்களை நாசனம் பண்ணும் நாதா பரத் தரோபாயக, இதுதான் ஒரே உபாயம் அப்படின்னு சொல்றா. சர்வ வேதேஷு திருஷ்யத்தை, எல்லா வேதங்களையும் நீங்கள் சர்வ வேதேஷு திருஷ்யத்தை, எந்த வேதங்களையெல்லாம் நீங்கள் சென்று பார்த்தாலும், திருஷ்யத்தை பார்த்துட்டு வந்தாலும், அது கடைசியா அவை சொல்லக்கூடிய வழி இதுதான் அப்படின்னு இது சொல்லுது. இந்த அதாவது கலி சந்தாரண இன்னொன்னு சாரி என்ன சொல்லுது அப்படின்னா, மிச்ச வேஷங்கள்ல நீங்க எங்க போய் தேடினாலும் ஆஹ் இதை விட, இந்த கலி கல்மஷ நாசனத்துக்கு இதை விட சிறந்த வழி நீங்க வேற எந்த வேத சாஸ்திரங்கள்லயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஈக்குவலாவோ மேலேயோ யாரையும் பார்க்க முடியாது. ஆமா. அதான் இது என்ன போட்டிருக்குன்னா மாதாஜி, கலி சந்தரண உபனிஷத்து 5:6 போட்டு ஸ்ரீ பிரம்மதேவர் மாமுனிவர் நாரதற்கு வழங்கிய உபதேசத்தில் இருந்து அதுதான் கேட்கலாம்னு நினைச்சேன் மாதாஜி நானு. ஓகே, பிரம்மதேவர் நாரதருக்கு சொல்லியிருக்காரு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. சூப்பர் மாதாஜி. அதான் மாதாஜி, நீங்க தமிழ்ல இல்லைன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி, இருக்கு மாதாஜி தமிழ்ல. நீங்க இப்ப சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்ரீ ஹரிநாம மகிமைன்னு போட்டு இஸ்கான் வெளியீடு மதுரை திருநெல்வேலின்னு வந்திருக்கு மாதாஜி தமிழ். அன்னைக்கே சொன்னீங்களே மாதாஜி, எனக்கு பிக்சர் எடுத்து போடுங்க, நான் பாக்குறேன் அதோட கவரிங். ஓகே மாதாஜி. இதுதான் நான் சொல்ற இங்கிலீஷ்ல உள்ள புஸ்தகம் மாதாஜி. இதேதான் தெரியல. நான் காமிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி அந்த ஷோடச மந்திரம் சொல்லுங்களேன் ஒரு தடவை. ஆமா, இந்த புக் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதான் 16 மாதாஜி. 4 4s are 16. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. அதான் மாதாஜி நல்லாவே புரிஞ்சுது. இத சொல்ற மாதிரி இத ஜபிச்சுன்னு இருக்கேன் நானு. கிடைக்கிற நேரத்துல இத ஜபிச்சுன்னு இருக்கேன் நானு. இப்ப இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கு இப்ப நான் வந்து ஒண்ணு கத்துட்டு இருக்கேன் புதுசா. இதுதான் இப்ப எனக்கு அந்த கலிக்கு ஒரே சொல்யூஷன் வந்து இந்த ஷோடச மந்திரம். எனக்கு அவ்வளவு அத சிம்பிளா நான் எடுத்துக்கிறேன். அதை நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றேன் மாதாஜி. கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷமா. அதுக்குதான் நம் பிரயத்தனமே, அதுக்குதான் மாதாஜி. இதான் இந்த புக் மாதாஜி. ஓ சரி சரி சரிங்க. ஓகே ஓகே மாதாஜி. எல்லாம் அதே கம்பைலேஷன், அதே விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா. நிறைய அதோட விஷயங்களும் அதுல இருக்கும். இப்ப நீங்க சொல்றதுல நிறைய அதுல வருது. வரும் கண்டிப்பா. எஸ் மாதாஜி. சாப்டரா இருக்கு மாதாஜி, சின்ன சின்ன சாப்டரா, ஒரு 25 சாப்டர் மாதிரி இருக்குது. சரிங்க. ஓகே, பாத்தீங்கன்னா ஓகே மாதாஜி, புரிஞ்சுது. சரி சரி சரி, சூப்பர். ஓகே மாதாஜி. அப்படி வருது. இதுல இதை வச்சுதான் நான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், அது இதரங்கிறது வந்து இதா இருக்குமோ அப்படின்னு நான் சொன்னேன்.
கடைசியில இப்போ அது போட்டிருந்தது, இது பாவங்கள் பாவநாசினி ஒன்னொன்னா போட்டு